கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, நம்ம எந்த திருச்சபைக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய குழப்பம். நம்ம எந்த திருச்சபைக்கு வேணா போலாம். எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை தான். எல்லாமே அவருடைய சரீரம் தான். ஆனா, நம்ம நெறைய நேரம் என்ன பண்றோம்னா, நம்ம எந்த மாரி ஒரு திருச்சபை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்க, எங்க சக விசுவாசி கூப்பிட்டாங்க, அந்த சர்ச் நல்லாருக்கும். இந்த சர்ச்ல நல்லா துதி ஆராதனை நல்லாருக்கும். இந்த சர்ச் ரொம்ப பெரிய சர்ச்சு. இந்த சர்ச் ஒரு வல்லமையான வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம நெறையா மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு, அந்த மாரி ஒரு திருச்சபை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இது எல்லாமே ஒவ்வொரு திருச்சபைக்கும் முக்கியமா இருந்தாலும், முக்கியமான ஒரு காரியம் நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா, அந்த திருச்சபையோட போதகர் எப்படிப்பட்டவர்? இல்ல அந்த பாஸ்டர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிறாரா? அவரு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறாராங்கிறத நம்ம கிராஸ் செக் பண்ணணும். நம்ம எப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறாரு? எப்படி நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்கின்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா, நம்ம வேதத்திற்கு தான் போணும். ஏன்னா வேதத்துல தான் எல்லாமே இருக்கு இல்லைங்களா? வேதத்துல நம்ம பவுல பார்க்கிறோம். பவுல் என்ன சொல்றார்னா, "நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள்ன்னு" சொல்லி அழகா வசனம் சொல்லியிருக்காரு. அந்த மாரி நம்ம போதகர் இருக்காரா? இல்ல அவர் சொல்லணும். நான் பாருங்க இவ்ளோ உண்மை உத்தமமா இருக்கேன். தேவனுக்கு பிரியமாய் வாழ்றேன். அவர் சொல்றத கேட்டு நான் அப்படியே நடக்கிறேன். அப்படின்னு சொல்லுகிற ஒரு பாஸ்டரோ, போதகரோ நம்ம போகிற திருச்சபையில இருக்கிறாரா? அதுதான் ரொம்ப முக்கியங்க. அந்த மாரி இல்லன்னா, நம்ம அந்த மந்தையில இருக்கும்போது, மந்தை மேய்ப்பவரே ஒழுங்கா இல்லன்னா, நம்ம அந்த மந்தையின் ஆடுகள் என்ன ஆகும்னா, நம்ம வழி தப்பி போயிரும். வசனம் இருக்கும், ஆராதனை இருக்கும், ரொம்ப லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த வசனம் வேதத்திற்கு ஒத்திருக்கிறதா? இல்ல அந்த வேதத்தோட சேர்த்து இந்த உலகத்தின் ஞானத்தையும் நமக்கு போதிக்கிறாங்களா? அதுதான் நம்ம ரொம்ப முக்கியங்க. ஸோ, அதனால நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அந்த சபையின் போதகர் எப்படிப்பட்டவர்ன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அவர் ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழ்கிறாரா? பவுல் நம்ம பார்க்கிறோம். பவுல் பார்த்தீங்கன்னா, ஊழியத்தின் நிமித்தம் அவர் படுகிற பாடுகள் அநேகங்க. உபத்திரவம், காவல்ல இருக்கிறாரு, அடிக்கிறாங்க, கண் விழிச்சிருக்கிறார், உபவாசித்து ஜெபிக்கிறார், நீடிய சாந்தத்துல இருக்கிறார். அவர கனவீனப்படுத்துறாங்க, சில இடத்துல கனப்படுத்துறாங்க. என்ன வந்தாலும் அவர் என்ன பண்றாரு, இந்த வேதத்தை அப்படியே சொல்றார். அதுதான் சொல்றாரு. நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா, 2 கொரிந்தியர் 6:3ல இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடறல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம். என்ன சொல்றாரு? என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன இருந்தாலும் எங்களை பார்த்து